ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பீட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோஸ்ல வந்து உங்களுக்கு நான் டீச் பண்ண போறேன். பிரேஸ்லெட் செய்றதுக்கு, நெக்லஸ் பர்ப்பஸ்க்கு, சோக்கர்ல வந்து நம்ம பீட்ஸ்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா? அது வந்து எந்த மாரி பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி வந்து எந்த மாரி வந்து ஜுவல்லரிஸ் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வீடியோஸ்ல வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் தரேன். மோஸ்ட்டாக வந்து நெறைய பேர் நெறைய பீட்ஸ் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்துருப்பீங்க. காமன் பீட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பீட்ஸ் இருக்குது, பேர்ல் பீட்ஸ். நம்ம வந்து இந்த ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ் வந்து மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதை தவிர்த்து வேறு நிறைய வந்து பீட்ஸில் வெரைட்டிஸ் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. அதோட பர்பஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து வேறு மாதிரி நம்ம யூஸ் பண்ணி இப்போ அந்த பீட்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம ஜுவல்லரிஸ் வந்து ரெடி பண்ணலாம். நம்ம வந்து இன்றைக்கி என்னென்ன பீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்கிற பீட்ஸ் வச்சு நான் வந்து எந்த பீட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பீட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கோல்டன் பீட்ஸில் வந்து என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே வந்து கோல்டன் பீட்ஸ் தான். இந்த 3 இந்த 4 வந்து வேறு கோல்டு, ஓகேங்களா? இது வந்து வேறு கோல்டு கலர், இது வந்து வேறு கோல்டு. கோல்ட்லேயே வந்து 3 வெரைட்டிஸ் இருக்குது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து கோல்டன் பீட்ஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கோல்டு வந்து பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஷைனிங்காக இருக்குது. கோல்டன் பீட்ஸ் தான், இது எல்லாமே கோல்டன் பீட்ஸ் தான். இதில் வந்து சைஸஸ் இருக்குது, ஷேப்ஸ் இருக்குது, தென் வந்து ஸ்மால்லேருந்து பிக் சைஸ் வரையும் இருக்குது, ஓகேங்களா? இந்த கோல்டன் பீட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. இது வந்து நம்ம நெக்லஸ், சோக்கர் அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம பியோர் கோல்டு நம்ம கடையில் போய் வாங்கினா எந்த கலரில் வந்து கோல்டு இருக்குமோ அந்த கலரில் வந்து இந்த பீட்ஸ் வந்து இருக்குது. கோல்டன்லேயே இது வந்து சைஸஸ், இது வந்து கோல்டன்லேயே வந்து கிரிம்ப் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம நெக்லஸ் பர்பஸ்க்கெல்லாம் வந்து இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது ரொம்ப ஸ்மால் சைஸில் ரொம்ப டின்னியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும், ஓகேங்களா? இதை வச்சு நம்ம நெக்லஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி இது வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2 நேம் இருக்குது. ஒன்று வந்து கிரிம்ப் பீட்ஸ், CRIMP கிரிம்ப்பு, CRIMP கிரிம்ப் பீட்ஸ், BEADS பீட்ஸ். இன்னொன்று வந்து கியர் லாக். இப்போ நம்ம கியர் வயர்லாம் யூஸ் பண்ணி வந்து நம்ம நெக்லஸ்லாம் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த இடத்துல வந்து இந்த கியர் லாக் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். GEAR கியர் லாக், LOCK லாக் பீட்ஸ், BEADS பீட்ஸ். 2 நேம் இருக்குது, ஓகேங்களா? ஒன்று வந்து கிரிம்ப் பீட்ஸ், இன்னொன்று வந்து கியர் லாக் பீட்ஸ். இந்த மோஸ்ட்டாக வந்து கியர் லாக் பீட்ஸ் தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம சொல்லுவோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கோல்டன்லேயே இன்னொன்று வந்து இருக்குது. இந்த கோல்டன் வந்து நீங்கள் ஆரி ஒர்க்கு அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? இந்த ஆரி ஒர்க், எம்ப்ராய்டரி ஒர்க்கெல்லாம் போடுறதுக்கு இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற கோல்டன் பீட்ஸ் வந்து நீங்கள் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பீங்க. கிரிம்ப் பீட்ஸ் மாதிரியே தான் இருக்கும், பட் இது வந்து ஸ்மால் வந்து சைஸில் இருக்கும். இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். நம்ம நெக்லஸ் வந்து இந்த கிரிம்ப் பீட்ஸ் வச்சு லாக் போட்டுட்டு தென் வந்து இந்த பீட்ஸ் வந்து நம்ம எப்போவுமே வந்து யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? நான் ஏன் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து கியர் ஒயர் போட்டு கியர் லாக் யூஸ் பண்ணி நம்ம வந்து லாக் பண்ணிக்கிறோம் அந்த கியர் ஒயரை. நம்ம டைரெக்டாக வந்து கியர் ஒயரில் வந்து இந்த பீட்ஸ் நம்ம போட்டோம்னா இந்த ஹோல்ஸ்லாம் ஒரு சில பீட்ஸில் வந்து பெருசாக வரும், ஓகேங்களா? அது நம்ம போட்டுட்டு இது வந்து லாக் பண்ணோம்னா இது வந்து ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வந்து அமுங்கிட்டதுக்கப்புறமா நம்ம கியர் வயரில் இந்த பீட்ஸ் நம்ம போட்டோம்னா வெளியில் வரதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து கியர் லாக் யூஸ் பண்ணி கியர் வயரை வந்து லாக் பண்ணிவிட்டு தென் வந்து இந்த ஸ்மால் பீட்ஸ் இந்த ஸ்மால் பீட்ஸ் வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா? இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பீட்ஸ் வேணுமோ நம்ம அது வந்து நம்ம போட்டுக்கலாம். இதை யூஸ் பண்ணாமல் நம்ம ஒன்லி வந்து டைரெக்டாக வந்து நம்ம இந்த பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த பெரிய ஹோல்லேருந்து வெளியில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம வந்து இந்த பீட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து நம்ம எந்த மாதிரி பீட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சேஃப்டிக்காக தான் நான் வந்து இதை உங்களுக்கு வந்து சொல்கிறேன்.
ஸோ வந்து கோல்டன் பீட்ஸில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, நான் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பீட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஸோ வந்து இது வந்து ஒன்லி வந்து நெக்லஸ்ஸு, சோக்கர் அதெல்லாம் செய்கிறதுக்கான பீட்ஸ் என்னென்ன இருக்குது, என்னென்ன மாதிரியை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோஸில் வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேர்ல் பீட்ஸ் நம்ம போய் பார்க்கலாம், என்னென்ன பேர்ல் பீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேர்ல் பீட்ஸ் பாருங்கள், இந்த சைஸும் கொஞ்சம் சிமிலராக தான் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து நம்ம வந்து பெருசாக இருக்கிற சைஸ் இருக்குது இல்லைங்களா, இது வந்து நம்ம நெக்லஸ்ஸு, சோக்கர்லலாம் இது வந்து நம்ம சென்டரில் யூஸ் பண்ணி இந்த பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 12 mm இருக்கும், இல்லைனா 10 mm இருக்கும். 10 mmலையும் இருக்குது, 12 mmலையும் இருக்குது. இது வந்து பேர்ல் பீட்ஸ். இது வந்து பேர்ல் பீட்ஸ் தான், பட் வந்து இந்த கலருக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து ஹாஃப் ஒயிட் அப்படி சொல்லுவாங்க, ஃபுல் ஒயிட் இல்லை. இதுதான் வந்து ஃபுல் ஒயிட். இது வந்து பியூர் ஒயிட்டில் இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து பியூர் ஒயிட்டில் இருக்குது. இது வந்து ஒயிட் தான், பட் வந்து இதில் ஹாஃப் ஒயிட் மட்டும் தான் மிக்ஸ் ஆகிருக்கு. ஹாஃப் ஒயிட் இருக்குது, ஹாஃப் எல்லோ மாதிரி ஷேட் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்மால் பேர்ல் பீட்ஸு. இது வந்து பிக் சைஸு. இது வந்து க்ரீமிக் பேர்ல் பீட்ஸ். ஓகேங்களா, க்ரீம் கலரில் இருக்குது. இது வந்து க்ரீமிக் வந்து பேர்ல் பீட்ஸ். ஓகேங்களா, இதுவும் வந்து பேர்ல் பீட்ஸ் தான். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். ஓகேங்களா, டைமண்ட் ஷேப்பில் இருக்குது. ஓகேங்களா, இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் பேர்ல் பீட்ஸ். இது வந்து ஒரு 12 mm சைஸில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து டைமண்ட் ஷேப்பில் இருக்கிற பேர்ல் பீட்ஸ். ஓகேங்களா, ஸோ கோல்டன் பீட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேர்ல் பீட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதெல்லாம் வந்து டார்க் கலரில் இருக்கிற மேட் ஃபினிஷ் வித் ஷைனிங்காக இருக்கிற பீட்ஸு. 8 mm அக்ரலிக் பீட்ஸ் மாதிரி இருக்குது இது. ஓகேங்களா, மேட் ஃபினிஷில் இருக்குது. ஸோ வந்து இது ஒரு கைண்ட் ஆஃப் பீட்ஸ். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு கோல்டு பீட்ஸ் சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பேர்ல் பீட்ஸில் என்னென்ன இருக்குது சொல்லிட்டேன். இது கலர் பீட்ஸ் தான் என்னென்ன இருக்குது, என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து 8 mm பீட்ஸ் வந்து அக்ரலிக் பீட்ஸ். இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டான அக்ரலிக் பீட்ஸ். ஓகேங்களா, இது வந்து 6 mm இருக்கும், 6 to 8 mm அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் வந்து நம்ம வந்து பிரேஸ்லெட் பர்பஸ்க்காக நம்ம இது வந்து யூஸ் பண்ணுவோம். 6 mm இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பாருங்கள், டார்க் ரெட் கலரில் இருக்குது. வந்து 4 mm பீட்ஸ். சைஸ் பார்த்துக்கோங்க. இது 6 mm, இது வந்து 4 mm பீட்ஸு. இதெல்லாமே வந்து நம்ம பிரேஸ்லெட்லேயும் யூஸ் பண்ணலாம், நெக்லஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதில் வந்து கலர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து அது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 12 mm, 10 mm, 8 mm, 6 mm, இது வந்து 4 mm. ஓகேங்களா, நம்மளுக்கு என்ன மாதிரி பீட்ஸ் வேணுமோ நம்ம அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி பீட்ஸ்லாம் நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை தவிர்த்து நிறைய பீட்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. நம்மளுக்கு வந்து அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், கொஞ்சம் வந்து அஃபோர்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நம்ம வந்து அதை வந்து வாங்குறதுக்கு அஃபோர்டபுளாக இருக்காது. ஸோ இதெல்லாம் அஃபோர்டபுளான ப்ரைஸில் தான் உங்களுக்கு வந்து இந்த பீட்ஸ்லாம் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கிளாஸ் ஜெல்லி பீட்ஸ். இது எல்லாமே வந்து கிளாஸ் ஜெல்லி பீட்ஸ். நம்ம பிரேஸ்லெட்லலாம் இது வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து 8 mm சைஸ் தான். ஓகேங்களா, 8 mm சைஸில் தான் இருக்குது. இது வந்து கிளாஸ் ஜெல்லி பீட்ஸ். ஸோ இதில் வந்து லைட் கலர்ஸில் இருக்கும், கிளாஸி ஷைனிங்காக வந்து ஷைனிங்கில் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து 8 mm. ஒரு லைனில் வந்து ஒரு 100 to 140 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். 100லேருந்து 140 ஒரு லைனில் வந்து 140 பீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். 100 to 140 பீட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும். ஏன்னா வந்து இது 8 mm சைஸுன்றதுனால 140, 130 அந்த மாதிரி வந்துடும். இது வந்து உங்களுக்கு 4 mm எடுக்கிறதுனால ஒரு 200 பீட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு லைனில் வந்து வந்துடும். எப்போவுமே வந்து பீட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம வந்து பல்காக வாங்கிக்கணும். ஓகேங்களா, இல்லை உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிங்ஸ் வேணுமோ நீங்கள் அவ்வளோ வந்து வாங்கிக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ்னால் எவ்வளோ லைன்ஸ் வேணுமோ, எவ்வளோ லைன்ஸ் உங்களுக்கு நீட் இருக்கோ அவ்வளோ லைன்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக வந்து பல்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல்சேலில் வந்து பல்காக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து கம்மியாகும். அதே மாதிரி வந்து குவான்டிட்டியும் உங்களுக்கு வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து 8 mm கிளாஸ் பீட்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராக்கல் பீட்ஸ். இதில் வந்து பாருங்கள், இந்த பீட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் உள்ளே வந்து கிராக் ஆன மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு கண்ணாடி நம்ம வந்து
ஜஸ்ட்டு வந்து ஹிட் பண்ணோம்னா அந்த இடத்துல சைடில் ஃபுல்லாக எப்படி இருக்கும், கிராக்காக விழுந்திருக்குமா. இப்போ நம்ம ஃபோனே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், சடனாக வந்து ஃபோன் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஃபேஸ் பண்ணுற மாதிரி விழுந்துச்சுன்னா கிராக் விழும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த பீட்ஸ் வந்து இருக்குது. இது வந்து கிராக்கல் பீட்ஸ் ஓகேங்களா. இது வந்து அக்ரலிக் பீட்ஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது ஓகேங்களா. இது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இங்கே வந்து பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். ஸோ இது வந்து டிரான்ஸ்பரண்ட் பீட்ஸ் ஓகேங்களா. இது வந்து கிராக்கல் பீட்ஸ் ஓகேங்களா. இது வந்து கிளாஸ் ஜெல்லி பீட்ஸ். இது வந்து பிரேஸ்லெட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது ஓகேங்களா. இந்த பீட்ஸு, இந்த வந்து கிராக்கல் பீட்ஸு, இந்த மாதிரியெல்லாம் வந்து பிரேஸ்லெட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிளாஸ் ஜெல்லி பீட்ஸ். இது வந்து கிராக்கல் பீட்ஸ். இதில் வந்து கலர்ஸ் அவைலபிள் இருக்குது, எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிள் இருக்குது. இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இது வந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி வரும். இது வந்து உங்களுக்கு 35-40 ருபீஸில் உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட ரேட் வந்து 35 இல்லைன்னா 40 ருபீஸில் உங்களுக்கு வந்து வந்துடும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் கிளாஸியாக இருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காஸ்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும், 50 ருபீஸ். இது ஒரு ஸ்ட்ரிங் வந்து ஒரு லைன் வந்து 50 ருபீஸ் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. இது வந்து ஒரு 140 பீட்ஸ் உங்களுக்கு வந்து இது வந்து 130 to 140 பீட்ஸ். இது வந்து உங்களுக்கு வந்து இந்த கிராக்கல் பீட்ஸ் வந்து வந்துடும் ஓகேங்களா. ஸோ கலர்ஸ் பாருங்கள், ஆரஞ்சு கலர் இருக்குது, எல்லோ கலர் இருக்குது, பிங்க் இருக்குது, ப்ளூ இருக்குது. இது வந்து கிராக்கல் பீட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மார்பிள் பீட்ஸ். இது எல்லாமே வந்து மார்பிள் ஓகேங்களா. மார்பிளில் இருக்கிற ஷைனிங் பீட்ஸ். மார்பிள் பீட்ஸ்னால் ஏன் மார்பிள் பீட்ஸ் நான் சொல்கிறேன்னா, ஒரு கலர் மட்டும் இருக்காது, ஒரு கலரில் வந்து 2 கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். இது வந்து ஒயிட்டும் இருக்குது, ஆரஞ்சும் இருக்குது ஓகேங்களா. கொஞ்சம் ரெயின்போ டைப்பில் இருக்குது. இது எல்லாமே வந்து மார்பிள் பீட்ஸ் ஓகேங்களா. இது எல்லாமே 8 mm சைஸில் தான் இருக்குது ஓகேங்களா. இதில் பாருங்கள் கலர்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, எல்லோ, ஆரஞ்ச், பிங்க்கு, க்ரே, ஒயிட்லேயே வந்து கொஞ்சம் பிங்க். இந்த ஷேடு பிங்க் வேறு, இந்த ஷேடு பிங்க் வேறு. நெக்ஸ்ட்டு வந்து லைட் க்ரீனு, ப்ளூ, இது வந்து கொஞ்சம் டார்க் ஆரஞ்சில் இருக்குது, இது வந்து வைலட் கலரில் இருக்குது. இது எல்லாமே வந்து மார்பிள் பீட்ஸ் ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம வந்து பிரேஸ்லெட் பர்பஸ்க்காக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இது பாருங்கள், இது வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் ஓகேங்களா. இது வந்து கொஞ்சம் வந்து கிறிஸ்டல். இது வந்து இங்கே பாருங்கள் டைமண்ட். இப்போது ஒரு டைமண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஒரு டைமண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், அங்கங்கே வந்து கொஞ்சம் பிரேக் ஆன மாதிரி இருக்குமா டைமண்ட். ஸோ அதே மாதிரி ஷேப்பில் தான் இது வந்து கிறிஸ்டல் பீட்ஸ். இது வந்து 10 mm சைஸில் இருக்குது ஓகேங்களா. இது வந்து 10 mm சைஸ். இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் வந்து கிடைச்சிடும். நான் வந்து இது வந்து ஒரு 50 ருபீஸ் பேக்கெட் வாங்கியிருக்கேன் ஓகேங்களா. 50 ருபீஸ் பேக்கெட் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ என்கிட்ட 2 கலர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வைலட் கலர், இன்னொன்று வந்து பாட்டில் க்ரீன் கலரில் 2 கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. இது ஒன் கைண்ட் ஆஃப் கிறிஸ்டல் பீட்ஸ் தான். இது வந்து 4 mm சைஸில் இருக்குது ஓகேங்களா. பாருங்கள், இந்த பீட்ஸ்க்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ். இது வந்து பிளெயினாக இருக்குது. இந்த பீட்ஸ், கிளாஸ் பீட்ஸ் வந்து பிளெயினாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து பிரேக் ஆன மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்குதுங்களா. இது வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் ஓகேங்களா. கிறிஸ்டலுக்கும் கிராக்கலுக்கும் இது பண்ணிக்காதீங்க, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இது வந்து கிராக்கல் பீட்ஸ், இது வந்து கிறிஸ்டல் பீட்ஸ் ஓகேங்களா. அங்கங்கே உள்ளே வந்து கிராக் ஆன மாதிரி இருக்குது. ஒரு கண்ணாடி உடஞ்சி போனால் எப்படி இருக்குமோ உள்ளே வந்து கிராக் ஆன மாதிரி இருக்குது. இது வந்து கிறிஸ்டல்னால் எப்படி உங்களுக்கு ஒரு டைமண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து இந்த ஷேப்பில் இருக்குது கிறிஸ்டல் பீட்ஸ். இது வந்து 4 mm சைஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம், டேப்லெட் பீட்ஸ். இதெல்லாமே வந்து டேப்லெட் பீட்ஸ் ஓகேங்களா. இது வந்து 6 mm சைஸில் இருக்குது. இதெல்லாம் சின்னதாக இருக்குது. இது வந்து நம்ம இயரிங் ஹேங்கிங்ஸ்லாம் பண்ணுறதுக்கு, நெக்லஸ்லலாம் ஹேங்கிங் பண்ணுறதுக்கு இந்த வந்து டேப்லெட் பீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இதுலேயுமே வந்து உங்களுக்கு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களா. ஷேப்ஸும் அவைலபிள் இருக்குது. நான் வந்து பேக்கெட்டில் வாங்கினா ஒரு 50 grams இருக்கும். இது 25 grams இருக்கும் ஓகேங்களா. இது 25 grams வந்து நான் பேக்கெட்டில் வந்து வாங்கிக்கிட்டேன். ஒரு 40 ருபீஸ் வந்துச்சு எனக்கு. இதுலேயுமே வந்து கலர்ஸ் இருக்குது. என்கிட்ட வந்து வைலட் இருக்குது, டார்க் பிங்க் அண்டு வந்து லைட் பிங்க், 3 கலர்ஸில் அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது ஓவல் ஷேப் பீட்ஸ் நம்ம பார்க்கலாம். இதெல்லாமே வந்து ஓவல் ஷேப் பீட்ஸ். இதெல்லாமே வந்து நம்ம இயரிங்ஸு, ஜுவல்லரிஸு, நெக்லஸ் ஹேங்கிங்ஸ்லலாம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இது வந்து ரெடிமேடாக வந்து இந்த ஹேங்கிங்ஸ் வந்து செஞ்சு வந்திருக்கு. நாமளே கூட இது நம்ம வந்து வச்சு செஞ்சுக்கலாம். ஃப்யூஸ் வயருன்னு நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன் இல்லைங்களா. ஃப்யூஸ் வயர் வச்சு நம்ம வந்து இந்த பீட்ஸ் வந்து நாமளே வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃப்யூஸ் வயர் வந்து இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்டில் ஒரு பாயிண்டில் வந்து
இது போட்டுட்டு இந்த பீட்ஸ் வந்து இந்த ஒயிட் கலர் பீட்ஸ் தான் போடணும்னு இல்லை, நம்மளுக்கு வேறு ஏதாவது கலர் பீட்ஸ் வேணும்னா நம்ம வந்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஓவல் ஷேப் பீட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸில் தான் அதுவுமே வரும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஸ்ட்ரிங்ஸில் தான் இதுவும் ஒரு 10 mm சைஸில் இருக்குது. இது ஓவல் ஷேப் பீட்ஸு எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிள் இருக்குது. நான் வந்து மிக்ஸில் வாங்கியிருக்கேன், மிக்ஸ் கலர்ஸில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு சிங்கிள் கலர்ஸில் வேணும்னாலும் நீங்கள் வந்து சிங்கிளாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ஃபபெட் பீட்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து பிரேஸ்லெட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் வந்து எழுதி வந்திருக்கும் கலர். இதுலேயுமே ஆல்ஃபபெட்ஸ்லேயே வந்து கலர் வந்து பீட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பிரேஸ்லெட்டு நெக்லஸ் பர்பஸ்க்காக நம்ம இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இதை தவிர்த்து நிறைய வந்து பீட்ஸ் இருக்குது. ஸோ நான் என்கிட்ட இருக்கிற பீட்ஸ் உங்களுக்கு வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு நான் உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மோஸ்ட்டாக வந்து இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் வந்து வேறு வெரைட்டிஸான பீட்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வேறு வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ வந்து இன்றைக்கி நம்ம என்னென்ன பீட்ஸ் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கோல்டன் பீட்ஸ் பார்த்தோம். செகண்ட் ஒன் வந்து பேர்ல் பீட்ஸில் என்ன வெரைட்டிஸ் சைஸஸ் பார்த்தோம். தென் வந்து நம்ம என்ன பார்த்தோம், கிளாஸ் ஜெல்லி பீட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கிராக்கல் பீட்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், மார்பிள் பீட்ஸ் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, மார்பிள் பீட்ஸ் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் பீட்ஸ்லேயே வந்து 2 வெரைட்டிஸில் பார்த்தோம். ஸ்மால் ஒன்று, பிக் ஒரு சைஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து டேப்லெட் பீட்ஸ். ஓகேங்களா, டேப்லெட்ஸ் பீட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கிற பீட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ஃபபெட் பீட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இதெல்லாமே வந்து பீட் வெரைட்டிஸ் தான். ஸோ இதை தவிர்த்து நிறைய இன்னும் வெரைட்டிஸ் இருக்குது. நான் அடுத்த வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொஞ்சமாவது ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கிப் பார்க்குற இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா, எல்லா ஃபுல் வீடியோவும் பாருங்கள். ஓகேங்களா, அப்போ தான் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்களா, மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் நியூ அப்டேஷன்ஸ். தேங்க்யூ, பபாய்.